எங்கள் அப்பா வீட்லேயே சம்மதிச்சிட்டாங்க. அவங்க கிறிஸ்டின், நான் இந்து மேடம். எப்படி ஒத்து வரும் கேட்டது, இல்லை உங்கள் வீட்டில் அவங்க பொண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். அப்படியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பூ வைக்கிட்டு பொட்டு வைக்கிட்டு கோயில் போட்டு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லி எல்லாமே சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. மிளகும் திப்பிலியும் சேர்த்து தாலி கட்டி ஒரு 3 மாதம் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். அப்போ இருந்து சின்ன சின்ன சண்டை வரும் வீட்டுக்குள்ள. சரி, இந்த மாதிரி உன் நகையை கழட்டி கொடு, வீடு வாங்கணும். அவங்க வீடு சின்ன வீடுங்க மேடம், இது கூட சபா இப்பவே கண்ணை கட்டுது. பாத்ரூம் கூட கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேற வீடு வேணா பாருங்கன்னு சொன்னதுக்கு சரி நான் பாக்குறேம்மா, எங்க அம்மாட்ட தான் கேட்கணும். எங்க போறீங்க? அதான் போய் கேட்டுன்னு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயே வெயிட் பண்றேன். தலை தீபாவளிக்கு அழைக்க வந்தாங்க. இந்த மாதிரி நான் அங்கெல்லாம் வர முடியாது, உங்க அம்மா அப்பா வேணா இங்க வர சொல்லு. 3 வாரம் வேலைக்கு போய் எங்கூட சம்பளம் கொடுக்கறதே கிடையாது. கல்யாணம் முடிச்சது 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க மேடம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவங்க அம்மா பேச்சை கேட்டா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாருங்க மேடம். டெய்லி குடிப்பாரு. பிராந்தி குடிக்கிற மூஞ்சியாராது. என் கல்யாணத்துக்கு முன்னாடி வேற பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு, எனக்கு தெரியாது. அதெல்லாம் மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அது கல்யாணத்துக்கு அப்புறமா திரும்பிக்குவாங்கல்ல அப்படின்னு நினைச்சு நான் பொறுத்துதான் இருந்தேன். அந்த பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு. வாங்க எப்படி இருக்கீங்க கேட்க மாட்டாரு. எங்க வீட்டுல இருந்து யார் வந்தாலும் அப்படி கேட்கவே மாட்டாரு. அவர் வாட்டுக்கு போயிட்டார், நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன மாமா 10 மணியா வச்சுன்னா காணும் அப்படின்னு கேக்குறேன். சிரிச்சிட்டு சொல்றாங்க மேடம், அவன் மருந்து குடிச்சிட்டான் நம்ம அந்த மாதிரி அப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு. நம்ம காலையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அழுகுறேங்க மேடம், அந்த மாதிரி நான் அழுகுறேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? போன் போடவும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் கேக்குறேன், அவங்க அம்மா அசிங்க அசிங்கமான தப்பா பேசு. நீ என்னைக்கு என் புள்ள வாழ்க்கையில வந்து அண்ணில இருந்து எங்களை புடிச்சது வீடு அப்படின்னு. சனிய உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பிடிச்ச சனிய 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 பண்ணி குரங்கு எறும்ப கரடி. நம்ம என்னடா தப்பு பண்ணோம், எதுக்கு இப்படி பேசுறாங்க, எதுக்கு இவர் மருந்து குடிச்சாரு இன்ன வரைக்கும் எனக்கு காரணமே தெரியாதுங்க மேடம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவங்க அம்மா சொல்லுது பழக்கம் வச்சிருந்தால அந்த பிள்ளை நினைச்சுதான் மருந்து குடிச்சிட்டோம். இது என்ன மேடம் பேச்சு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவன் என்ன பிறந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன ஏன் வாழ்க்கை எதுக்கு எடுத்தீங்க? 6 வருஷம் கழிச்சு இங்க வந்து உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்ட பிரயோஜனம் இல்லை. ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? போகும்போது நகையோட போக கூடாது. நான் நகை கழட்டி கொடுத்து போய் எப்படி கழட்டி கேட்குறீங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு என் கூட சண்டை போட்டாங்கன்னா பார் மனா விட்டுரு மனா குமர குடுக்கல. என்னைய அடிச்சு விரட்டுறாங்க மேடம். அம்மா பிள்ளையும் சேர்ந்துட்டு 12 மணிக்கு அடிச்சு விரட்டுறாங்க வயிற்றுல காய்ச்சி. நீ இல்லாம இருக்க முடியாது ஈஸ்வரி, நீ வா இப்பயே ஊருக்கு கிளம்பி வந்துரு, இல்லன்னா என் தாலியை கழட்டி கொடு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? இல்லன்னா உன் வயிற்றுல வளர பிள்ளை என் பிள்ளை கிடையாது, அது யார் பிள்ளையோ அப்படி சொல்லிட்டு போறாருங்க மேடம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இந்த மாதிரி தாலி கழட்டி கொடுக்க சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. அத்தனை அவன் என்ன பேசுறான் நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேடம். அவங்க அவன் 1000 தப்பு பண்ணுமே ஆம்பளை, நீங்க பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க மேடம். உங்க பண்ண டார்ச்சர்ல மூளை வளர்ச்சி கிடையாது. பிறந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா என் பையன். பிறந்தப்ப ஆனா பொண்ணு கூட தெரியாது, சேர்த்து சப்பளச்சு தான் எனக்கு தெரியாது மேடம். 15 நாள் பிரிஞ்சு இருந்தோம். நாங்க பிள்ளைய கட்டி கொடுத்த நாள்ல இருந்து எங்க செத்து பொழைக்கிறோம். நாங்க மனசு நிம்மதியே இல்ல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? குடிக்காம தான் கல்யாணம் பண்ணாங்களாமா, நீங்க காசு பணத்துக்கு காசுப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்களாமா அப்படின்னா சொல்றாங்க வெளிப்படையா. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. போலீஸ் நகையை வாங்கி கொடுக்க சொல்லி சொன்னா பயப்பட மாட்டாரா? பயப்படுற பயங்கர அவருக்கு என்னன்னு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன், இவனை பார்த்தா இவன். இப்ப உள்ள வச்சு அடுத்த செகண்ட் நான் வெளியே வந்துருவேண்டி அப்படின்னு பேசுறாரு மேடம். சொட்டக்கு போட்டு பேசுறாரு மேடம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இப்ப என்ன வேணுமா? என்ன எனக்கு என் புருஷன் வேணும் மேடம், குழந்தைகளுக்கு அப்பா வேணும். பயப்பிடிச்சிட்டான்.
எல்லாம் டெக்னாலஜி. குடிக்காதனா குடிக்காம இருந்துட போறேன் மேடம். எதுக்கு எடுத்தாலும் அப்பா அம்மா சொல்லி 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 அந்த மாதிரி பெருசுப்படுத்துறது. அயோக்கியத்தனம், மொள்ள மாறித்தனம், இல்ல ராசா மண்ட கர்வம், சத்தியமா கிடையாது. பின்ன அது செய்யாதனா அதைத்தான் நான் செய்வேன். அப்படின்னா பிரச்சனை உண்டு பண்ணிட்டே ஒரு சரி, சின்ன வேற என்ன சொல்லுவோம்? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. சாமிங்கிறது வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்காக சாமியை வச்சு நம்ம சண்டை போட்டா அப்புறம் அந்த சாமி எதுக்கு நமக்கு? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? அப்பா பேர்ல தான் வச்சு அது செலவழிச்சிட்டு இருக்காங்க தவிர நான் அந்த நகையை வாங்குறதும் கிடையாது மேடம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரு. திருப்பி கொடுத்துட்டு யார் மேடம் கொடுப்பாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எங்க வீட்டுக்கார அடுத்து எங்களை அடுத்து அது வெளியில வேலை செய்யணும் கூட்டு வந்து எங்களை போய் அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போலீஸ் போய் கூட்டு வந்து என்ன அடிச்சு உன் ஊர் எந்த ஊரா போடான்னு சொல்லி என்ன அடிச்சு விரட்டி விட்டாங்க நைட் 1 மணிக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சட்டியோட நடு ரோட்ல போஸ்ட் கம்பியில கெட்டி மேடம் அடிச்சு என்ன அடிச்சு விரட்டி விட்டாங்க மேடம். வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. நீ ஊருக்கு ஒரு பொண்டாட்டி அழைச்சிட்டு என் பிள்ளைய பழுதிக்கு போடுறானா? என் தம்பிக்கு முன்னாடி கட்டல மேடம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அவளை வச்சுக்கிட்டு தானே வேணாம் அடிச்சு முடுக்கணும். அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என் பிள்ளை. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. ஏன்னா அழியாம செத்து போயிருவா, பாத்துக்கோ புழு உடுத்து செத்து போயிருவா. சொந்தக்காரங்க அவனுக்குள்ள எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒருத்தனை அடிச்சு சட்டியோட போஸ்ட் கம்பியில கட்டி வச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல இருந்தது மேடம். வேற பொண்டாட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவெல்லாம் அனலாயிரும்டா. வெக்கமல்ல உனக்கு பிள்ளை வளர்த்துங்க. நீ எல்லாம் எனக்கு திங்கற நீ பிள்ளை இருக்கும் பையனா நீ. கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் போற சொல்லல. நீ மறக்க மாட்டே. நீங்க யாரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ? இப்ப நான் வேற கல்யாணம் முடிச்சிட்டேன். அது எப்படி இவ்வளவு டைவர்ஸ் பண்ணாம கல்யாணம் முடிப்பீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சூழ்நிலை என்ன அடிச்சு விரட்டி விட்ட சூழ்நிலை நான் வேற பண்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை மேடம். எங்க அம்மாவும் வீட்டுல சேர்த்துக்கிற மாட்டேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சட்டப்படி டைவர்ஸ் பண்ண வக்கீல வச்சு ரெடி பண்ணி. அது எப்படி ரெடி பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். யாரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க? என் ஊர்ல உள்ள பிள்ளைய ஒரு பிள்ளை கல்யாணம். அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்க. பக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அப்ப அவங்க புருஷன் இருக்காங்க. அவரு வேணாம் சொல்லி எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சாச்சு, நீங்களே முடிச்சுக்கிட்டீங்களா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்ப அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஒரு கேஸ் போட்டா 2 பேரும் உள்ள போகணும். அடிச்சு தோறதுக்கு என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்போ உங்க மனைவி உங்கள்ட்ட பாசமா இருந்ததே இல்ல கிடையாது மேடம். அப்புறம் எப்படி 2 குழந்தை? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அவங்கள போய் பேசுறீங்க. பொய்யல இல்ல மேடம். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா குடுக்குற காசு பணம் வேணுமாமா, குழந்தைய வேணுமா, நான் மட்டும் சாய்து பாவ மாட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. இவர் கரெக்டா அவங்க சொல்றதெல்லாம் இல்ல எல்லாம் போயின்னு சொல்லணும்னே வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா அவ உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நீங்க ஒரு பொண்டாட்டி கட்டுவீங்க, 2 பொண்டாட்டி கட்டுவீங்க, 3 பொண்டாட்டி கட்டுவீங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் 1 வருஷம் ஆச்சு மேம். கல்யாணம் ஆன ஆம்பளை எப்படிமா கல்யாணம் பண்ணுவீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். மேம் அப்ப அவங்க ஒய்ஃபோட பிரிஞ்சுதான் மேம் இருந்தாங்க. ஒன்னா இருந்தாங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். தெரியுது, நீ மூடு. சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்களா? விவாகரத்து வாங்கிட்டாங்களா? அப்புறம் நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. நீங்க உங்க முதல் புருஷனை பிரிஞ்சு வந்தீங்க? பிரிக்கல மேம், இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் மேம் வந்தேன். அப்ப யாரு வேணா யார பிடிச்சிருந்தாலும் போயிடலாமா? இல்ல மேம். அப்புறம் என்னமா பதில் அது? அவ்வளவு என்ன நினைச்சிருக்கேன்? லூசு பயிலுலா, முட்டா பயில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீ இன்னொருத்தரோட மேல ஆசைப்பட்டதுனால உன் பொண்ணுக்கு அப்பா இல்லாம ஆச்சு. இது என்ன பிரமாதம்?
இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவோ சண்டை வருது, அவங்க எல்லாரையும் போய் காப்பாத்துவியா நீ? ஒரு முறை வச்சிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது அதனால நான் போனேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நாளைக்கு உன் பொண்ணு இதே தப்பு பண்ணா உனக்கு ஓகேயா? பதில் சொல்லு மாதா. எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுக்க, அதான் சொல்லல. நான் புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்கேம்மா, எனக்கு இன்னொருத்தரை பார்த்து பிடிச்சிருந்தது அதனால நான் போனேன்னு சொன்னா ஓகே அவனுக்கு? ஏன் வாயால சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? அப்படி இல்ல மேம், தப்புதான் மேம். அப்ப எப்படி கண்டிப்பா நீ உன் பொண்ண? நீ என்ன நியாயம் சொல்லுவ? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. உன்னால இன்னொரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அந்த பசங்களுக்கு அப்பா இல்லாம ஆச்சு, உன் பொண்ணுக்கு அப்பா இல்லாம ஆச்சு. ஐயோ போச்சே. எனக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்து இப்ப 1 மாசம் 1 மாசம் தான் மேம் இருக்கு. இன்னொரு குழந்தை பிறந்தாச்சா அவனுக்கு? சோதிக்காதீங்கடா நீ, சோதிக்காதீங்க. இப்ப பிறந்து 1 மாசம் தான் மேம் இருக்கு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அந்த குழந்தை என்ன மேம் பண்ண? அறவே கிடையாதாமா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இல்ல இன்னொரு பொண்டாட்டி கட்டி செட்டில் ஆயிட்டீங்க, இப்ப இவங்களுக்கு என்னங்க பதில்? அதோட வாழ்க்கையும் போச்சு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? குழந்தை பெத்து குழந்தைக்கு 1 மாசம் ஆச்சு. என்ன ஐ ஆம் சடிஸ்ட் மேன். சின்ன வயசுலயே தெரியுமா? இப்ப எவ்வளவு நாளா உங்க புருஷனை விட்டு இவரோட பழகிட்டு இருக்கீங்க? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 2 வருஷம் தான் மேம். இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 1 வருஷம் ஆச்சு மேம். உங்க என்னம்மா பண்ணல? குழந்தைய பிறந்துருச்சாமே, என்ன பண்ணாரு நம்ம? அது இந்த காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது 2 புள்ளைய விட்டுட்டு இன்னொருத்திக்கு போய் புள்ள கொடுத்துருக்கீங்க. அது இன்னொருத்தர் பொண்டாட்டிக்கு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அவ்வளவு நல்லவன் மாதிரி உட்கார்ந்து பேசுறீங்க. தங்கச்சி எப்படி பாக்கணும்? ஃப்ரெண்ட். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா? ஏன்னா அவர் பெரிய ராஜகுமாரன்ல, எல்லா பொம்பளைங்களும் அவருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். 2 பேரை உள்ள பிடிச்சு போடணும், அப்ப தெரியும். 10 பேரை பிடிச்சு உள்ள போட்டாதான் இது அடங்கும். ஐ அம் பாவம். அவங்க ஜீவனாம்சம் கொடுக்கணும், குழந்தைகளுக்காக எல்லாமே செய்யணும். அத்தனையும் எல்லாமே உனக்கு ஃபேவரா தான் இருக்கு, புரியுதா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு